பண்ணதா இல்லன்னு சொல்றது அது வேணாம் விட்டுறலாம் அது பேசக்கூடாது இல்ல இல்ல அது விட்டுறலாம் நீங்க சொல்லுங்க முடிச்சிருங்க ஐயா முடிச்சிருங்க அடுத்த சுற்று இருக்கு பேசலாம். மணலி மாட்டு மந்தை மேம்பாலத்தை அமைத்து கொடுத்தது நான் தான். ஓகே அடுத்த சுற்றுகள் நிறைய பேசலாம். அதிமுக ஆட்சி காலத்துல திருவொற்றியூர் தொகுதிக்கு நிறைய திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் சொல்லி அண்ணா சொல்லியிருக்காரு. இல்ல அடுத்த சுற்றுகள் இருக்கு நிறைய பேசலாம். சொல்லுங்க. நான் பண்ணதே ஏராளம். கண்டிப்பா 4 சொல்லிட்டு முடிச்சுக்கன்னா கம்யூனிஸ்ட் கத்ததான் செய்வாங்க. என்ன பண்ணுவாங்க? இல்ல அப்படி இல்லைங்க ஐயா 3 நிமிஷம் நான் முதல்ல சொன்னேன். அடுத்தடுத்து நிறைய சுற்றுகள் இருக்கு. முதல்ல எல்லாருக்கும் 3 நிமிடங்கள் தான். அவர் 3 நிமிஷத்துல முடிச்சிட்டாரு. நீங்களும் 3 நிமிஷம், அவங்களுக்கு 3 நிமிஷம். அவர் அவர் 3 நிமிஷம் முடிப்பாரு. இல்ல அப்படி இல்ல ஐயா. இல்ல அப்படி இல்ல. நான் முதல்லயே சொல்லிட்டேன் உங்களுக்கு. நான் உங்ககிட்ட முதல்லயே சொல்லிட்டேன். நான் உங்ககிட்ட முதல்லயே சொல்லிட்டேன் 3 நிமிஷம். அடுத்தடுத்த சுற்றுகள் இருக்கு நிறைய பேசலாம். இன்னும் நிறைய டைம் இருக்கு. 1 மணி நேரம் டைம் இருக்கு. பேசலாம். அடுத்ததாக சரி நன்றிங்க ஐயா நன்றி. அடுத்ததாக நாம் தமிழர் கட்சி மைக்கோ. ஹலோ. ஓகே. நாம் தமிழர் கட்சி திருவொற்றியூர் தொகுதிக்கு செய்த நன்மைகள் என்ன? நீங்கள் இங்கே மக்கள் விரும்பாத திட்டங்கள் வந்தால் தடுத்து நிறுத்திருக்கலாம், போராட்டங்கள் நடத்திருக்கலாம், மக்கள் நலன் சார்ந்த அறிக்கைகள் கொடுத்திருக்கலாம். அதை பற்றி எல்லாம் பட்டியலிடலாம். தமிழ் தாய் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாங்க இதை செஞ்சோம் அதை செஞ்சோம் சொல்லுங்க. ஐயாங்க 2 பேர் சொன்னாங்க நாங்க அதை செஞ்சோம் இதை செஞ்சோன்னு. இவங்க கொண்டு வந்த அழிவு திட்டங்கள் நிறைய இருந்தது ஆட்சி. குற்றச்சாட்டுகள் எதுவும் வேணாம், அது அடுத்த சுற்றுகளை பேசலாம். சொல்ல வர கேளுங்க. அழிவு திட்டங்களை நிறுத்துறதுக்கு தான் நாங்க இவ்வளவு பாடுபட்டிருக்கோம். 1 திட்டம் 2 திட்டம் இல்ல, அதெல்லாம் தான் நாங்க செஞ்ச சாதனை. 1 திட்டம் 2 திட்டம் இல்ல. அதாவது அனல் மின் நிலைய விரிவாக்கம். இருக்கிற விரிவாக்கத்துக்கே நாங்க செத்து மடிகிறோம் எண்ணூர்ல. இதை இன்னும் விரிவாக்கம் பண்ணணும்னு சொல்லி ஒரு மீட்டிங் போட்டாங்க. அதுல அண்ணன் வந்துதான் கலந்து அதை தற்காலிகமாக நிறுத்தி வச்சிருக்காங்க. இல்லைன்னா உங்களுக்கே தெரியும் எண்ணூர் மக்கள் சந்திக்கிற உடல்நல பிரச்சனைகள் என்னென்ன, பிறக்கும் குழந்தையில இருந்தே நாங்க சந்திக்கிற பிரச்சனைகள் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அந்த சூழலை எங்களை காப்பாத்திருக்கிறது எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். இரண்டாவது அதானி துறைமுகம். வெறும் 330 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஒரு அதானி துறைமுகத்தை 6110 ஏக்கர் தேவை வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு குறிக்கோள் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அதையும் தடுத்து நிறுத்தது எங்க அண்ணன் தான். என்னன்னா இந்த 6110 ஏக்கர்ல 2200 ஏக்கர் மக்கள் பயன்பாட்டில் இருக்கிற புறம்போக்கு நிலங்கள். இதை எடுக்கும் பட்சத்தில் மக்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். 2100 ஏக்கர் கடல் பரப்பளவுல இருந்து எடுக்கப்பட போறது. இதனால கட்டப்பட போற மண்ணாகட்டும், இதில் செய்ய போகிற விஷயங்களாகட்டும், இதனால சூழலியல் பெரிதளவுல பாதிக்கப்படும். இதையும் ஆரம்பத்திலே தடுத்து நிறுத்தினது எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். நீங்க கத்திட்டே இருங்க. ரெண்டாவது நீங்க பண்ணதெல்லாம் லைன்ல வர வெயிட் பண்ணுங்க. மூன்றாவது இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாம் தமிழர் கட்சி இதுக்கு போராடினது உண்மைதான். ஆனா நாம் தமிழர் கட்சி மட்டும் போராடல, நிறைய இயக்கங்கள் அதுக்காக போராடி இருக்காங்கன்னு சொல்றாங்க. நீங்க போராடி அவங்களோட கருத்தை பதிவு பண்றோம். நாங்க போராடினதுக்கு எங்களுக்கு வித்தியாசம் தெரியலீங்களா? இல்ல நீங்க போராடினதை மறுக்கல. நீங்க போராடினதை மறுக்கல அவங்க. நாங்க எப்படி போராடுவோம்ன்றது எங்களுக்கு தெரியலையா? எந்த ஆட்சி அதிகாரமும் இல்ல, எந்த அதிகாரமும் இல்லாம தன்னிச்சைய மக்கள் எழுச்சியில கொண்டு வந்து நாங்க போராடுகிறோம். எந்த அதிகாரமும் இல்ல, கூட்டணி இல்ல, எதுவும் இல்ல. ஏன் போராடுறோம்? எங்களோட ஒரே குறிக்கோள் மக்கள் நலன் மட்டும்தான். அது எந்த ஆட்சியா இருந்தாலும் அது. மூன்றாவது, ஒரு சூழல் பிரச்சனையும் நீங்க சந்திக்கிறப்போ வந்து நிக்கிற ஒரே ஆள் யாரு? நீங்க 2 பேர் கட்சியும் மனசாட்சியோட பேசுங்க போதும். நீங்க சொல்லுங்க, சீமான் நிற்காத களம் எது? சீமான் நிற்காத போராட்ட களங்கள் எத்தனை? நீங்க கணக்கு சொல்லுங்க. அது நீங்க மேடம் நீங்க கீழே பேச வேணாம். நீங்க என்ன பார்த்து இல்ல அவங்க வந்து சும்மா உற்சாகம் மிகுதியில் ஏதாவது பேசுவாங்க. நீங்க என்ன பார்த்து பேசுவீங்க? நீங்க என்ன பார்த்து சொல்லுங்க. நீங்க என்ன போராட்டம் செஞ்சிருக்கீங்க, என்ன மக்களுக்கான நன்மை செஞ்சிருக்கீங்க, அதை என்கிட்ட சொல்லுங்க. என்ன பார்த்து பேசுங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா போராட்ட காலங்கள்ல நாங்க எல்லா போராட்ட காலங்களும் நிக்கிறோம், இனிமேலும் நிற்போம். இன்னைக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு போராட்ட காலங்களும் நாங்க தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கோம். மக்களுக்கு நான் சொல்ல வரதான், உங்களோட ஒரு ஆரோக்கிய பிரச்சனையாகட்டும், உங்க வாழ்வாதாரம் ஆகட்டும், நீங்க பயப்படாம களத்துல இருங்க. உங்களோட நாங்க இருக்கிறோம்.
நன்றி. ஓகே, நன்றி நன்றி. நாம் தமிழர் கட்சி இந்த திருவொற்றியூர் தொகுதிக்கு மக்கள் விரும்பாத அல்லது மக்கள் நாசகரமான திட்டங்கள் ஏதாவது வந்தால் அதற்காக நாங்கள் மிக கடுமையாக போராடி இருக்கிறோம் சொல்லி சகோதரி சத்யா அவர்கள் குறிப்பிட்டாங்க. நன்றி நன்றி. மூவரும் முதல் சுற்றில் அவர்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். அண்ணன் ஏதோ குறிப்பிடணும்னு சொல்லி குறுக்கிடணும்னு விரும்புனீங்க, என்ன சொல்லுங்க? அண்ணன் 2 தகவல் சொன்னாங்க. அதுல ஒன்றும் தவறான தகவல் நான் பதிவு செய்ய விரும்புறேன். அண்ணன் என்ன சொன்னாங்கன்னா, யார் சொன்ன தகவல்? அண்ணன் 10 வருஷம் எம்எல்ஏ இருந்தாங்க, அதெல்லாம் யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல, இருந்தாங்க, உண்மைதான். ஆனா என்ன செஞ்சாங்கன்றது தானே முக்கியம். அதுல நீங்க மெட்ரோ ரயில் திட்டம் அதிமுக ஆட்சியில் அண்ணன் கொண்டு வந்ததுன்னு சொன்னாங்க. நான் என் கையில சென்ட்ரல் கவர்மெண்டுடைய பேப்பர் இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்டுடைய பேப்பர் இருக்கு. 2006ஆம் ஆண்டு ஜூன் மாதம் தமிழ்நாடு அரசாங்கத்துடைய அமைச்சரவை கூட்டம் முடிவு செய்து 2009ஆம் ஆண்டு மத்திய அரசாங்கத்துடைய கேபினட் கமிட்டி ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ் அந்த கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணது 2009 ஜனவரியில. அந்த திட்டம் எப்ப வந்தது? 2006 அதிமுக ஆட்சியில மெட்ரோ ரயில் திட்டத்தை கைவிட்டுட்டு மோனோ ரயில் திட்டம் சொன்னாங்க. திமுக கொண்டு வரல. மோனோ ரயில் குற்றச்சாட்டு வச்சு நீங்க பதில் சொல்லணும். ஒரு நிமிஷம் நீங்க தான் பதில் சொல்ல போறீங்க. நீங்க தான் பதில் சொல்ல போறீங்க. சும்மா சொல்ல. சரி ஐயா. ஓகே ஐயா, நீ பதில் சொல்லுங்க. ஐயா அவர் பதில் சொல்லிட்டோம். 2 பேரும் ஒரே சாலை விரிவாக்கம் 2006ஆம் ஆண்டு கொண்டு வரப்படவில்லை. ஆட்சி இருந்தது. கொண்டு வரப்படவில்லை. கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய போய் சொல்றாரு. நகராட்சி தலைவராக ஜெயராமன் அவர்கள் இருக்கிற போது அந்த நகராட்சியில தீர்மானம் போடப்பட்டது. கொண்டு வரப்படவில்லை. அந்த நகராட்சியில தீர்மானம் போட முயற்சி பண்ணாங்க. 2011ல அண்ணன் எம்எல்ஏவா இருக்கும்போது வேணா வேலைகள் தெரியாது. நான் மட்டும் இவர் இந்த ஊருக்கு வேலைகள் நடந்திருக்கலாம். இவர் தெரியாது. தீர்மானம் போடப்பட்டு 2006 ஓகே அதே மாதிரி தெரியாது. ஐயா சும்மா பேசிட்டு. சரி ஓகே நாங்க அதானிக்காக ஐயா உட்காரு எந்திரிக்கலாம். அதானி துறை. சரி அடுத்தது வேற. ஜிடிபிஎஸ் துறைமுகம் சொல்றாரு. நம்முடைய இளைஞர்களுக்கு. ஐயா ஒரு நிமிஷம் அவர் பதில கேட்டு பதில். சார் இப்ப அவருடைய குற்றச்சாட்டு என்னன்னா மெட்ரோ ரயில் எங்களுடைய ஆட்சி காலத்துல நான் கொண்டு வந்தேன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா அது 2006 திமுக ஆட்சி காலத்துல கொண்டு வரப்படுது அவர் சொல்றாரு. நீங்க தான் பதில் சொல்லணும். சொல்லுங்க. உட்காருங்க சார். அவர் பேசுறோம் சார். நீங்க பேசினா அவரடி பேச முடியும். உட்காருங்க. அவங்க அமைதியா உட்கார்ந்துருக்காங்க. அதே மாதிரி உட்காருங்க. நீங்க பேசுங்க. 2006 முயற்சி செய்தார்கள். கருணாநிதி ஆட்சியிலே கைவிடப்பட்டது. அம்மா ஆட்சி வந்தவன் நாங்கள் சட்டமன்றத்தில் பேசி அம்மா அவர்கள் டெல்லியிலே பேசி பணத்தை பெற்று கொண்டு வந்து கொடுத்தோம். இதுக்கும் திமுகவுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் சம்பந்தம் இல்ல. சரி, இது அம்மா ஆட்சியில கொண்டு வரப்படுது. அம்மா அடிக்கல் நாட்டினார்கள். சரி ஓகே. அமைதியா இருங்க. சரி இப்ப ஓகே. இப்ப மெட்ரோ ரயில் திட்டம் திருவெற்றியூருக்கு வரைக்கும் வந்திருக்கு. அதுக்கு காரணம் அதிமுகவுடைய ஆட்சியா அல்லது திமுக உடைய ஆட்சியா அப்படிங்கிறது இங்க டிபேட்டா இருக்கு. ரெண்டு பேருமே அவங்களுடைய கருத்தை சொல்லிருக்காங்க. ரெண்டு பேருமே அவங்களுடைய கருத்தை சொல்லிருக்காங்க. இது நேரலையில இருக்கு. மக்கள் எல்லாரும் சாட்சியா இருக்கிறீங்க. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் நேரலையில இதை பார்த்துட்டு இருக்காங்க. உண்மை என்னங்கிறது திருவெற்றியூர் தொகுதி மக்களுக்கு தெரியும்ல. மக்கள் முடிவு பண்ணிப்பாங்க. நான் யாருக்கும் தீர்ப்பு சொல்லல. மக்கள் உண்மையான தீர்ப்பை ஓட்டு போடும்போது கொடுப்பாங்க. அவ்வளவுதான். ஓகே. சரி இப்ப அடுத்தது. ஓகே சார் இப்ப அடுத்தது உங்ககிட்ட எனக்கு ஒரு கேள்வி. இப்ப எல்லார்கிட்ட ஒரு கேள்வி நான் கேட்கலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன். இப்ப என்ன கேள்வி அப்படின்னா, இப்ப உங்க மேல வைக்கக்கூடிய ஒரு பெரிய குற்றச்சாட்டு, அந்த குற்றச்சாட்டுக்கு நீங்க மக்கள் மத்தியில பதில் சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இவர் திருவெற்றியூர் தொகுதியே கிடையாது. இவர் பெரம்பூர் சேர்ந்தவர், ஜமாலியா பகுதியை சேர்ந்தவர் உங்க மேல குற்றச்சாட்டு வைக்கப்படுது. அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? நான் பிறந்த ஊரும் வேறதான். ஆனா நான் 2015ஆம் ஆண்டுல இருந்து என்னுடைய 15 வயதுல சின்னசாக்காடு பகுதியில் தான் என்னுடைய வாழ்க்கை துவங்கியது. நான் ஒரு கான்ட்ராக்ட் ஒர்க்கர். வேலைக்கு எல்லாரையும் போல நானும் சென்னை நகரத்துக்கு வந்த ஒருத்தன் தான். அதுல என்ன மறக்க இருக்கிறது? இதுல உள்ளூர் வெளியூரான்றதுல பிரச்சனை, யாரு என்ன செய்யறாங்கன்றத பிரச்சனை. 2015 நான் ஒரு கான்ட்ராக்ட் தொழிலாளியாக வேலைக்கு சேர்ந்து அந்த பகுதியில் இருக்கிற தொழிலாளர்களை சங்கமாக அமைத்து அதன் பேரில் என்னுடைய இயக்கம் என்னை வேலையை விட்டுட்டு நீ முழு நேரம் வா என்று தொழிற்சங்க பணிகளை செய்வதற்கு என்னை அழைத்ததன் காரணமாக நான் முழு நேரம் தொழிற்சங்க பணிக்கு போயிட்டேன். அதற்கு பின்னால் சிஐடியுடைய வடசென்னை மாவட்ட செயலாளர், மாநில செயலாளர்,
அதற்கு பின்னால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாவட்ட செயலாளராக 10 ஆண்டு காலம் பணியாற்றி நான் என்னுடைய வேலை நிமித்தம் காரணமாக என்னுடைய மனைவி ஒரு இருதய நோயாளி. அவங்க அந்த பகுதியில் குடியிருக்கிறதுக்கு கஷ்டம். அது அவங்களுக்கு ஹார்ட் வால்வு டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணியிருக்கு. அவங்க வேலை செய்கிற இடம் பெரம்பூர். எனவே அருகாமையில் போனால் அவங்களுக்கு நல்லது என்ற முறையில் தான் நான் இடம்பெயர்ந்தேனே தவிர எங்கேயோ இருந்து போட்டியிட வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம் அல்ல. உள்ளூரா வெளியூரான்றத அண்ணா திராவிட நண்பர்களை பார்த்தே நான் கேட்க விரும்புறேன். என் கால்படாத இடம் இருக்காது. எல்லா இடத்துலயும் நான் பிரச்சனை வந்திருப்பேன். என் சாட்சி அண்ணன் இருக்காரு. 2வது வட்டத்து கழகத்துடைய அண்ணா திராவிட வட்ட செயலாளர் அண்ணன் இருக்காரு. அங்க நடைபாதை வியாபாரிகள் அங்க இருக்கிற வியாபாரிகளை அங்க இருந்து காலி செய்ய முயற்சி பண்ணாங்க. அண்ணனும் நானும் போய் நின்னோம். நான் மறுக்கிறதுக்கு இல்ல. திராவிட முன்னேற்ற கழகம் வந்தாங்க. அதனால இங்க இருக்கிற எல்லா பகுதிகளிலும் அதே மாதிரி குடிமனை பட்டா ஒண்ணு சொல்ல முடியுமா அண்ணனால? நான் கேட்கிறேன், அண்ணனால ஒண்ணு சொல்ல முடியுமா? குடிமனை. சென்னை திருவொற்றியூரில் நியூஸ் தமிழின் தேர்தல் பயண நிகழ்ச்சியில் கட்சி பிரதிநிதிகள் விவாதித்த காட்சிகளை பார்த்தோம். தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம்.